சார் இந்த டெய்லி 2 ட்ரேட் 3 ட்ரேடுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த வகையில் சார் நியாயம்? ஏன் சார் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கான சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் வின் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு வேளை 2வது ட்ரேட், ஃபஸ்ட்டு ட்ரேட் வின்னோ லாஸோ சரி, 2வது ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய அக்யூரசி பார்த்தீங்கன்னா 60-70%. 3வது ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%க்கும் கம்மியாகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைக்காலஜியாக வீக் ஆகிட்டு இருப்பீங்க. செகண்ட் அல்லது தேர்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடில் விட செகண்ட் ட்ரேட் தேர்ட் ட்ரேடில் உங்களுடைய மனசு பலகீனமாகிட்டு இருக்கும். அது ரியல் ட்ரேடை நீங்கள் ஒரு வின்னிங் ட்ரேடாக இருந்தால் கூட அந்த ட்ரேடில் உங்களால் கான்ஃபிடென்ஸாக ஹோல்ட் பண்ணி நிற்க முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். ஸோ அதனால் என்னென்னா, டெய்லி ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த் எண்டில் நீங்கள் 100% நீங்கள் வின்னிங்கில் இருப்பீங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.